அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக வேட்பாளராக வந்து இந்த தினம் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கீகாரம் வழங்கப்பட்டு இந்த தினம் எல்லாம் சந்தித்து நன்றியை உழைத்தவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்ற வகையில் வருகின்ற தோழர் திருமாவளவனுக்கு நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கட்டமாக வாக்களித்தவர்களுக்கு நன்றியை செலுத்துவது செலுத்துகின்ற நிகழ்ச்சி இன்னும் ஒரு மாதம், ஏன்னா இடையில தேர்தல் களம் வந்துவிட்டு அடுத்த தேர்தல் களம் வந்துவிட்டது. அதனால் அதற்கு முன்பாக உழைத்தவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறிய அடிப்படையில் குறுகிய காலத்தில் இது ஏற்பாடு செய்யப்பட்டு இதெல்லாம் மண்டபம் அதிகமாக கிடைக்கவில்லை. ஆக இந்த பிறகு இந்த இடத்துல தான் தேர்தல் பணியை துவக்கணும். அந்த இடத்துல நம்மளுக்கு எல்லாரும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று அதை பற்றி வருகை தந்துள்ள அனைத்து கட்சியுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகள், அதே போல ஒன்றிய நகர நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், வட்டம், நகர்மன்றம், நகர்மன்றம், பேரூராட்சி மன்றம் உறுப்பினர்கள் அனைத்து தோழர்களுக்கும் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக வெற்றியை இப்பொழுது நம்முடைய காலையில் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் கூட்டத்தை நடத்தி எல்லோரும் சந்தித்துவிட்டு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறார். இப்போது இந்த நம்முடைய மாவட்டத்தில் பெருமையாக பேசக்கூடிய 1,00,000 வாக்கு வித்தியாசம், கடந்த முறை 3000 சொச்சம் வாக்கு வித்தியாசத்தையும் நம்முடைய மாவட்டம் தந்தது. அதே போல இந்த முறை 1,00,000 வாக்குகள் எப்படி சொல்லணும், 1,00,000 ஓட்டு வித்தியாசம் வாங்கணும் எப்படிதான் சொல்லணும், சிந்தனை சொன்னால் ஒரு சொல்லணும். கரெக்டாக 1,30,000 ஓட்டு வாங்கிட்டோம். 1,30,000 தான். ஆமாம். ஆக சிதம்பரத்தில் வந்து 15,000 வாக்குகள் கூடுதலாக டவுன் வாங்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டு, ஏன்னா அவன் கவுன்சில் நிற்கும் போது 15,000 ஓட்டு வாங்கினான். ஆக இப்போ அதை வந்து போட பார்த்தப்ப மக்கின் வார்டில் அறிவழகர் வார்டில் கொஞ்சம் டைட்டாக ஆசையும் எல்லாம் இப்போ வந்து ஒரு லீடிங் தான். மக்கின் அளவுக்கு பெருசாக லீடிங் கம்மியாக இருக்கு. அதே போல எடுத்து பார்த்தேன், என்ன பார்த்துட்டுருக்கேன். அதே போல அசோகா வார்டு தடுமாறி நிற்குது, 293, 7க்கு 277. ஆக நகர்மன்ற தலைவர் வார்டில் 251 ஓட்டு ஒரு பூத்தில், இன்னொரு 223 கூடுதலாக இருக்குது. ஆக அதே போல மக்கின் வார்டு இன்னொரு வார்டு 100 வார்டு இருக்கு. ஆமாம், அதில் 287, 120. ஆக இதே போல உங்களுடைய ஆய்வு அடுத்த நகர கமிட்டி கூட்டும் போது ஆய்வு செய்யப்படும். எந்தெந்த கவுன்சிலர் அடி வாங்கியிருக்காங்க, எத்தனை வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு அடிக்கணும். ஏன்னா இப்போ வந்து 5,000 வாக்குகள் கூடுதலாக நான் நிர்ணயித்தது 15,000 வாக்குகள் கூடுதலாக வேண்டும் இந்த சிதம்பரம் நகராட்சி மட்டும். இப்போ 5,000 வாக்குகள் கூடுதலாக பாராட்டக்கூடாது. இன்னும் யோசி பாராட்டு தெரிஞ்சா கஷ்டம். அதனால் இந்த சிதம்பரம் தொகுதியில் 32,000 வாக்குகள் கூடுதலாக சிதம்பரத்தை தவிர்த்து மற்ற ஒன்றியங்கள் பழகிய குமராட்சி ஒன்றியங்கள் 3 ஒன்றியமாக அண்ணாமலை பேரூருடன் 900 சொச்சம் வாக்குகள் கூடுதல். அண்ணாமலை பேரூர் எங்க பேராட்சி? ஆமாம், 600 சொச்சமா, 600 சொச்சம் வாக்குகள் கூடுதல். அவன் தப்பிச்சிட்டான். இப்போ அடுத்த கட்டம் இப்போ அது எந்தெந்த ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் எங்கே அந்த ஒன்றியம் தான் குமராட்சி ஒன்றியம் மத்தியம் வழக்க தெற்கா எங்கெல்லாம் எதையும் பிரிச்சு விட்டுங்க.
கேட்குமா? வச்சு ஏசுல ஆக பாராளுமன்றது இப்போ பரவாயில்ல. 32,000 வாக்கு. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சிதம்பரம் வந்து 5,000 வாக்குகள் 3,000 சொன்னால் முன்னேறது போனவங்க கம்மியாக இருக்குது. ஆக இப்போ வந்து காட்டுமன்னார் கோயில் 53,077 வாக்குகள் கூடுதலாக காட்டுமன்னார் தொகுதி பெற்றிருக்கிறது. இப்போ சிதம்பரம் தொகுதி 32,000 வாக்குகள் கூடுதப்பட்டிருக்கிறது. புவனகிரி தொகுதி 22,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று ஆக இருக்கிறதில் நம்முடைய மாவட்டத்தை 1,00,000 வாக்குகள் கூடுதலாக பெற வைத்து உழைத்த அனைத்து தோழர்களுக்கும் அனைத்து கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கடுமையாக உழைத்தாக. இன்னும் படம் பிடிச்சி காட்டணும். அது அடுத்த நிகழ்ச்சியில் படம் பிடிச்சி எந்தெந்த கட்சியில் எந்தெந்த கட்சி மாவட்ட தலைவர்கள் ஊரில் எவ்வளவு ஊர் இருக்கு அதையும் கணக்கெடுத்து அதை ஆய்வு செய்யப்படும். ஆக எங்கெங்க எந்தெந்த இடத்துல குறையும் போது அவை அடுத்த கட்ட தேர்தலுக்கு நடந்த 2 வருஷம் தேர்தலுக்கு இப்பவே வந்து பணியாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஆக இந்த அணியை பொறுத்தவரையில் இந்த வெற்றி மகான் கொஞ்சம் நழுவி கொஞ்சம் போய் இப்போ இன்னும் கூடுதலாக வாங்கியிருந்தாங்கன்னா இது நிலைமை இப்போ மாறி போயிருக்கும். நம்முடைய அணி அணி மாறி போயிருக்கும். சற்று நம்முடைய 40-40 இந்தியாவிலே தமிழகம் 40-40 சொல்லிய மாநிலம் இருக்கிறது. முதல்வர்கள் உழைப்பு அது பலனை தருகிறது. கூட்டணியுடைய ஏணி எட்டி உழைத்த நிலை சில கட்சியெல்லாம் சில ஆட்சி சிலாம் உடனே உழைச்சி சொல்றாங்க. ஆக இவருக்கு இருந்தவரை இன்னொரு நிதர்சனத்தை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணக்கமாக அவர் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி தோழர்களும் இணக்கமாக இருந்து கொண்டு இந்த கூட்டணி தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலமாக 10-12 போன காலம் மாற்றிருக்காங்க. அடிக்கடி போனாங்கன்னா அதுவும் வந்து போய் 10 ஆண்டு காலமாக பல கம்யூனிஸ்ட் தோழர்களும் அது கிட்டத்தட்ட எப்படி இந்த திருமாவர்கள் எல்லாம் ஒன்றாங்களோ அதே போல ஒன்றாக இணைந்து காங்கிரசும் இணைந்து பயணத்தில் கொண்டிருக்கின்றோம். திராவிட கழகம் அதே போல எல்லா கட்சியும் முஸ்லீம் இயக்கங்களும் கட்சியும் இருக்கிறது. இப்போ புதுசாக வந்து இப்போ பாண்டியார் கட்சி வந்துருக்கிறாரு. அவர் அடிக்கடி போச்சுப்பார், அடிக்கடி எழுதுவார். தமிழக வாழ்வு கட்சி கட்சி ஆரம்பத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக நம்முடைய ஒட்டுமொத்த ஆதரவு ஒட்டுமொத்த தொண்டர்கள் தலைவர்கள் பிணக்கிருந்தாலும் பிணக்கில்லாமல் பிணக்கில்லை. ஆக இணக்கமாக தோழர்கள் கீழிருந்து அடிமட்டத்திலிருந்து இணக்கமாக நாம் கட்சியை நடத்துகின்ற காரணத்தால் 40-40 வெற்றியை பெற்றிருக்கிறார். ஆக அத்தகைய வகையில் நமக்கு வலுவூட்டுகின்ற இயக்கமாக பிரதேசத்தை கட்சி அவருடைய தலைவர் அவர் வெற்றி பெற்றது. அவர் தொடர்ச்சியாக நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற காரணத்தால் தான் இப்போ வந்து நம்மெல்லாம் இணக்கமாக வளர்ச்சியை நோக்கி இப்போ மக்கள் சாதாரணமாக இருந்து பின்ன சாதாரணமாக இருந்து கோடீஸ்வரர் எப்படி கேட்காரு. உதாரணம் தாக்கப்பட்டு இப்போ இணக்கமாக இருக்கிற காரணத்தால் ஒரு பொருளாதார முன்னேற்றம் சொல்றேன்னா மற்றவங்க பொருளாதார இல்லாத வர்த்தக சங்கமாக சொல்றேன். இப்போ காட்டுப்படி இந்த கால சித்தப்பாலாம் எங்கே டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. எங்கே டெவலப்மெண்ட் 10 வருஷத்துக்கு டெவலப்மெண்ட் இருக்குதா? எல்லாம் பாடுபட்டு பார்த்தா இடமும் ஆமாம் இப்போ டெவலப் காரணம் அமைதி. எப்போ பஸ்ஸு போனையும் எப்போ பஸ்ஸு போகணும் கணக்கு போகணும் எப்போ பயம்தான். இப்போ பார்த்தா டிஜிட்டல் லைட்டை போட்டு அழகாக. ஆக இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகுதான் 4வது முறையாக இருக்கின்ற காரணத்தால் இந்த இணக்கம் அங்கே தோன்றியிருக்கிறது. இணக்கம் தோன்றியதை விட அவர் நமக்கு எல்லாம் அவர் பாதுகாப்பாக இருக்கு. அப்ப இந்த வர்த்தக அவர்தான் சேட்டா இருந்தாலும் சரி வாயா இருந்தாலும் சரி எல்லாம் கடை வச்சுட்டு
தெளிவா இருக்கீங்கன்னா இதுதான் எந்த நேரத்தில் என்ன நம்ம எப்படி போவோம். ஆக இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நமக்கு வேணும் நமக்கு ஒரு நிமிஷம் சிந்திக்கிறது. அப்போ கட்சி சொன்னது பார்த்து போல இந்த ஒரு நிமிடம் வினாடி தான் அதோட முடிஞ்சு போச்சு. நமக்கு வேல்யூ நாங்களே கேட்பேன் நாங்களே என்ன முன்னெல்லாம் வாங்க கொண்டு என்ன போறது அந்த ஒரு செகண்ட் தான் வாக்களிக்கிற போது அதுக்கு நமக்கு எப்படி முன்னேற வேண்டுமோ அந்த வேட்பாளரை நம்ம தேர்வு செய்ய வேண்டும். ஒரு பானையை ஒரு பானை வாங்குறது பானையே வாங்கினா தட்டி தான் வாங்கணும். சவுண்டு நல்ல சவுண்டாக வருதா கெட்ட சவுண்டாக வருதா உடைச்ச சவுண்டாக வருதா பார்த்து வாங்கணும். அதே போல இந்த பானை இந்த பானை சாப்பிட அந்த கனி இருந்தால் அது நல்ல பானை. அந்த பானை நமக்கு சின்னமாக கற்று அது சின்னமாக நீங்கள் அந்த சின்ன அங்கீகாரம் அடைஞ்சு அந்த சின்னத்தை தேர்வு செய்கிற போது நாங்களாம் ஒரு நாள் செஞ்சோம். ஒரு நாள் சென்னையில் நான் எங்கள் வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் போது ஒரு சின்ன ஸ்டாருக்கு ப்ரொஜெக்ட் ஆச்சு. என்ன செய்யறதுன்னு சின்னத்தை தேர்வு செய்யும்போது நாக்காளி டேபிள் எனக்கு டேபிள் டேபிள் போனால் அது வரைகிறதே ரொம்ப கஷ்டம். இவங்க ஓவியர் இருந்தாலும் நம்மகிட்ட ஓவியர் நம்ம ஓவியம் பண்ண முடியாது. இது பானை சின்னம் போது ஈஸியாக இருக்குன்னு சொல்லி இந்த பானை ஒரு ரவுண்டு பெரிய ரவுண்டு சின்ன ரவுண்டு மேலே பானை அப்போ கோடை காலத்தில் எல்லா ஊருக்கும் மண்பானை தெரிஞ்சாங்க. அதனால் இப்போ இந்த மண்பானை பானை ரீச் ஆக அந்த 15 நாள் ரீச் ஆகி அந்த 3000 கடந்து 3000 ஓட்டு வாங்கினதுக்கு அந்த பானை இருக்குது. அது ஒரு பெரிய அது ரீச் ஆகும். இப்போ அடுத்து ரீச் ஆகும்போது இப்போ இது வந்து 1 லட்சம் வாக்குகள் பானைலாம் திருமாசனம் பானை அங்கீகாரம் பண்ணாங்க. இப்போ கட்சியுடைய அங்கீகாரப்பட்ட கட்சியாக அதுக்கு ஒரு வார்த்தை இந்த நிகழ்ச்சிக்கு அதாவது இந்த நிகழ்ச்சியை உருவாக்க அந்த அனைத்து கட்சியுடைய தலைவர்களுக்கும் அந்த அனைத்து கட்சி வாக்காளர்களுக்கும் அனைத்து கட்சி தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இந்த வாழ்த்தையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம். அதே போல அடுத்த நிகழ்ச்சி அது தேர்தல் அடுத்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்தவுடன் ஆகிய தொகுதி வாரியாக பகுதி வாரியாக வந்து வருகிறது. நன்றி சொல்கின்ற வேலை இருக்கிறது. அதனால் இப்போ முதற்கட்டமாக இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கட்டம் தொகுதி வாரியாக ஊர் வாரியாக சென்று பகுதி வாரியாக ஊருன்னா ஒரு தொகுதிக்கு 10 இடத்துல 5 இடத்துல நன்றியை அமைத்து தெரிவிக்க வேண்டும். அதுக்குள்ள மக்கள் அவசரப்படுறாங்க. ஏன்னா வேட்பாளர் காண உடனே காண அதுக்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற செய்யப்பட்டிருக்கிறது. காலையோடு எங்களுடைய குழுவில் சிதம்பரம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் முக்கியப்பாளையில் நன்றி தெரிவிக்கின்ற பணியை ஆரம்பித்தார்கள். கடலூர் அங்கேயும் நாங்கள் இந்த மாவட்டம் தான் எங்கள் மாவட்டத்தில் காட்டுநாடு 50,000 ஓட்டு, சிதம்பரம் 33,000, 52,000, அங்கே 22,000, தொண்டிப்பாளையில் வந்து 43,000 வாக்குகள் கூடுதலாக. அதே போல 2000 கடலூர் 38,000 வாக்குகள் கூடுதலாக காங்கிரஸ் தெரியும். அவருக்கு 22,000 வந்தார். அவர் தான் பாருங்க காங்கிரஸுக்கு ஒரு இருக்குது 22 நாள் தான். வந்துட்டு அந்த இது சொல்லப்பட இவங்க எல்லாம் பிரச்சனை நம்ம பேர் இல்லை. வந்தாங்க போதும் அங்கே பார்த்தா அந்த அது எதை நான் வந்தாவே வந்தா என்ன சட்டம் போடலாம் பைக் எடுத்தாட்டிக்கலாம் பிடிச்சிருக்கு மக்கள் முகம் சுருக்கிட்டார்கள். அதுக்காக தான் அடிக்கடி வரையில் இருந்தேன். அடிக்கடி வந்தது அடிக்கடி வந்தாவே அப்போ மக்களே இங்கே வந்து பேசுவாங்க. எப்படின்னா விசாரிட்டாங்க போகிறாங்க. அப்போ ஆரம்பம் அவங்க விசாங்க நம்பாவது அறானா அடிக்க மாட்டான். 10 பேர் 300 பேர் இருக்க ஒரு கூட்டத்தை அடிச்சு இன்னும் 10,000 பேர் இருக்கிறது அடி அடிக்கணும். சிதம்பரம் கூட்டத்திலே பார்த்தா அந்த பக்கம் 100 பேர் இருந்தால் இந்த பக்கம் 1,000 பேர் இருந்தான். இந்த பக்கம் என் குஞ்சு படிக்க
10 பசங்க இருந்து அடிச்சு அது ஒரு ட்ரைனிங் கற்று நாங்கள் எதாவது சொல்லி போறாங்க அப்படியே விசாரிச்சு போறாங்க. அது இல்லை. ஆக அந்த அளவுக்கு அந்த உற்சாகம் அவன் காசு அவன் பதவியை எதிர்பார்த்தோம்னா அவன் பதவி எதிர்பார்த்தவனா தலைவர் ஒரு ஈர்ப்பு கட்டி மற்ற எல்லாம் அவன் கவுன்சிலர் தான், மாநில கவுன்சிலர் தான், இந்திய கவுன்சிலர் தான், பதவியில் இருக்கான். ஆனால் அந்த உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட உணர்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக இன்றைக்கு மக்கள் அங்கீகாரத்திற்கு 1,00,000 வாக்குகள் கொடுத்து வெற்றி பெற இருக்கிறார்கள். அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம்.